எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நவகிரகங்களுக்கும் வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சூரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 18/9/2025. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. இரவு 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய திதி துவாதசி திதி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம் காலை 9 மணி 28 நிமிடம் வரை. பின்பு ஆயில்ய நட்சத்திரம். யோகம் சிவம் நாம யோகம். கர்ணம் கவளவு கர்ணம் மதியம் 1 மணி 44 நிமிடம் வரை. பின்பு தைத்துளை கர்ணம். சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் காலை 9 மணி 28 நிமிடம் வரை. பின்பு பூராட நட்சத்திரம். கிரக நிலவரம்: மிதுன ராசியில் குரு பகவான், கடகராசியில் சந்திர பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான், கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், துலாம் ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். ஸோ நம்ம இந்த ஜோதிட குறிப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாம யோகத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு உண்டான கலரை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து வாழ்க்கை துணை எதில் அமையக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நல்லா நோட்ஸ் எடுத்துங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் வீட்டில் திருமண வயதில் இருக்கிறவங்க ஆண் பெண் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாம யோகத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. எதிர்காலம் அவங்களுக்கு வந்து சூட்சமாக இருக்கும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாம யோகம் வஜ்ரம் நாம யோகத்தில் யாராவது பிறந்திருந்தால், இது வந்து பொதுவாக காமனாக சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வயசான வரை கூட இந்த நாம யோகத்தோட கலரை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டா சிறப்பானது தான். ஓகேங்களா? திருமண பொருத்தத்துக்கு மட்டும் அதை உள்ளார போய்க்கலாம். வஜ்ரம் நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகி வந்து சந்திர பகவானாக வருவார், அவயோகி வந்து புதன் பகவானாக வருவாங்க. ஸோ இவங்க வஜ்ரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் அவயோகினால் அந்த கலர் தான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க, அல்லது வந்து பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த புதன்கிறது பச்சை நிறம் தான் அதிகமாக பிடிக்கும், அதை அவங்க அவாய்ட் பண்ணணும். சந்திரன் தான் யோகியாக வரனால வெள்ளை நிறத்தை வந்து பயன்படுத்தணும். ஸோ வெள்ளை நிறத்தை வந்து எங்கே பயன்படுத்தணும்னா பனியன் சட்டியாகவே. ஏன்னா நமக்கு வந்து பிடிக்கக்கூடிய கலர், நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலரை வந்து உள்ளாடைகளாக கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி உள்ளாடைகளாக பயன்படுத்தினா கூட அது வந்து வெற்றியை தான் செய்யணும். வெளிப்படையாக வந்து சில பேருக்கு அந்த கலர் வந்து போட்டால் அடிக்கும் அப்படின்னு சொன்னால் கூட பயப்பட வேண்டாம். உள்ளாடைகளாக பண்ணிக்கலாம், கர்ச்சிப்பாக வச்சுக்கலாம், ஃபோனில் வந்து பேக் கவராக வச்சுக்கலாம், அதில் பெண்ணால் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அவயோகி புதனாக வரனால பச்சை நிறம் ஆகாது, சந்திரன் யோகியாக வரனால வெள்ளை நிறம் வந்து நன்மையை செய்யும். ஓகே, இப்போ இந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும் போகுது அவங்களுக்கு பிரித்தி நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்களை சேர்க்கக்கூடாது, விருத்தி நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்களை சேர்க்கக்கூடாது, சிவம் நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்கள சேர்க்கக்கூடாது. புரியுதுங்களா? வஜ்ரம் நாம யோகத்தில் பிறந்திருந்த ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடாத நாம யோகம்ங்கிறது பிரித்தி நாம யோகம், விருத்தி நாம யோகம், சிவம் நாம யோகம். இந்த மூணும் அவங்களுக்கு வந்து சுத்தமாக சேர்க்கக்கூடாது, ஆகாது. ஓகேங்களா? ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்மனெண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கட்டில் எழுதிங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து எழுத விடாது முயற்சி பண்ணுங்கள். எழுதி வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இதை எழுதக்கூடிய நேரம் காலை 6:02, 6:06, 6:08, 6:22, 6:33, 6:42. இது ஒரு நேரம். இதில் எழுத முடியாதவங்க காலை 8:02, 8:08, 8:20, 8:22, 8:33, 8:42 இந்த டைமில் எழுதினாலும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72.
கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் 66. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையோட அதிர்ஷ்ட எண் 88. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் 92. துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் 85. விருச்சிக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் 95. தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் 33. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் 29. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் 04. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் 32. ஸோ உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு இன்னும் நாள் அமையும். நீங்கள் வெற்றி அடைஞ்ச பிறகு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? இது வந்து பொதுவான பலன் தான். உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் என்ன வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வச்சிருக்க பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் என்ன தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எல்லாத்துட்டையும் கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடியது. அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழிகாட்டியாக இருக்கிறது. கூகுள் மேப் போட்டு வழிகாட்டுறதுலேருந்து எல்லாமே உங்களோட செல்ஃபோன் என்ன தான். ஓகேங்களா? நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஜிபே, ஃபோன்பே, மணி ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி மாவட்டம் லால்குடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.